தலைவர் மேல வைக்கிற இந்த குற்றச்சாட்டுகளை எப்படி பாக்குறீங்க? இந்த ஒரு வாரமா நிறைய விஷயங்கள் ஏங்க யாரு மேல குற்றச்சாட்டு இல்லைங்க. யாரு தப்பு பண்ணாது? ஒரு ஹியூமன்னாலே தப்பு பண்றோம். அவர் தப்பு பண்ணாரு நாங்க சொல்ல வரல. ஏன் அவர் கூட சகமா அவங்க நடிச்சிருக்காங்க. நடிக்கும் போது தப்பா பார்க்காதவங்க என் கூட வரும்போது தப்பா பாக்குறாங்க. இதுல நிறைய இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா வந்திருக்கலாம். ஏன் நாங்க அதை தப்பாவே பார்க்கல. இப்போ ஒரு நோட்டீஸ் வந்திருக்குன்றதுனால அவரை நம்ம தப்பா சொல்ல முடியாது. அதாவது அவங்க ஃபேமிலி இஷ்யூ. இது வந்து அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவரை நாங்க தலைவரா தான் பாக்குறோமே தவிர்த்து அவரோட பர்சனல்குள்ள நாங்க போக விரும்பல. இது இந்த விஷயமும் ஓட்டு வந்து எந்த விதத்திலும் பாதிக்காது. எப்படி பாதிக்கும்? பாதிக்கிற மாதிரியே இல்லையே. அவர் பாதிக்கிற மாதிரி என்ன பண்ணாரு? பப்ளிக்கா தானே வந்தாரு. யாரையும் கூட்டிட்டு ரகசியமா போல இல்லையா? பப்ளிக் பிளேஸ்ல தானே வந்து அவர் நிக்கிறாரு. மக்கள் எல்லாம் பாப்பாங்கன்னு அவருக்கும் தெரியும். இதனால நமக்கு பாதிக்கும்ன்றது நீங்க கேக்குறீங்க. அது பாதிக்கும்ன்றது தலைவருக்கு தெரியாதா? தெரிஞ்சுதானே தைரியமா வந்திருக்காரு. அப்ப தில்லா வராருன்னா அவர் எதுக்கையும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்காருன்னு தான் அர்த்தம் நாங்க பாக்குறோம். சார் பேசுறவங்க நிறைய பேசுவாங்க சார். இது சோசியல் மீடியா. இப்ப நீங்க நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, நாளைக்கு கெட்டு போனாலும் பேசுவாங்க. பேசுறவங்களை பத்தி நம்ம எடுக்க கூடாது. அவர் கூட யார் இருக்காங்க கடைசி வரைக்கும் அப்படின்றத மட்டும் தான் நாங்க பாக்குறோம்.